சொல்லாமல் நெஞ்சத்தை தொல்லை செய்வது, மூடாமல் கண்ரெண்டை மூடிச் செல்வது, யாரது 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 யாரது? நெருங்காமல் நெருங்கி வந்தது, விலகாமல் விலகி நின்றது, விளையாக கேள்வி தந்தது, தெளிவாக குணமளிப்பது, யாரது 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 யாரது? என்ன நித்யா, அவ உன்னை இப்படி அடிச்சு விட்டாளம்மா? அடைச்சி வாய மூடு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? பெத்த பிள்ளைய ஒருத்தி கொலை பண்ற அளவுக்கு அடிச்சிட்டு இருக்கா. நீ எல்லாம் தாடிக்காம கதவு கிட்ட நின்று வேடிக்கை பாக்குற. வெக்கமா இல்ல உனக்குலாம்? நீ தான் என்ன பெத்தியானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. சீ, ஆளு மண்டையும் பாரு. அம்மாவா நீ எல்லாம்? வெளியே சொல்லிடாத, அசிங்கமாயிரும். ஏட்டி, அவ ஒன்னையவே அந்த அடி அடிச்சு தள்ளி விட்டுட்டாடி. நான்லாம் உள்ளே வந்தேன்னு வச்சுக்க, என்னையெல்லாம் பொழந்துருப்பா. அப்புறம் என்னோட நிலைமை யோசிச்சு பாரு. நீயாச்சும் வயசு பிள்ளை தாங்கிக்கிடுவ. அம்மா அப்படியாடி, ஒரு அடியெல்லாம் விழுந்துருவேண்டி. ஏம்மா வலிக்குதும்மா. நான் பெத்த மவளே, அடி ரொம்ப விழுந்துருச்சு போலையே. அம்மா அடிச்சது கூட ஓரளவு ஓகேதாம்மா. அந்த தள்ளி விட்டா பாரு, அதில் எந்திரிச்சு நடக்கவே முடியல பார்த்துக்க. உடம்புலாம் ஒரே வலி. போய் ஹீட்டரில் சுடு தண்ணி மட்டும் போடுறியா? குளிக்கணும்மா, அந்த அளவுக்கு வலி. என்னமோ பேய் அடிச்சதா இருக்குமா. பொண்ணாம்மா அவளா? சரி, எப்படி பெத்தாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. மெல்ல வாமா, அம்மா போய் சுடு தண்ணி போட்டு எடுத்து வைக்கிறேன். ஏம்மா என்னம்மா? ஏம்மா எனக்கு சித்தார்த்த மாமா வேண்டவே வேண்டாம். ஏன்னா அவள் அந்த அடி அடிக்கிறாம்மா. இவர் பதிலுக்கு என்ன ஓடுன்னு தான் சொல்கிறாரு. ஒரு வார்த்தை ஏண்டி அப்படி அடிக்கிறேன்னு கேட்க மாட்டேங்கிறம்மா. இவர் சரியான பொண்டாட்டி தான் செம்பத்துக்க. எனக்கு இவர் வேண்டாம். எனக்கு பயமா இருக்குமா இவங்கள பார்த்தாலே. குலகார கூட்டமா இருக்காங்க. ஏட்டி, அடி மேல அடி விழுந்தாதாண்டி முன்னேற முடியும். இங்க பாரு, நல்லா பாரு. இவர் சொத்து பூரா அவங்களுக்கு தான் 3 பங்கு. அதுல 1 பங்கு வந்தா கூட நம்ம நல்லா சாப்பிடலாம் பார்த்துக்க. அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டு இவர் ஒரு ஆள் இருக்காரு. நீ எப்படியாவது அடி வாங்கி 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 வளைச்சு போட்டுரு. அப்புறம் நம்ம சந்தோஷமா சாப்பிடுவோம். இங்க பாரு, உன்னை கொன்னே போட்டுருவ. ஏண்டி அம்மாவை திட்டுற? நல்ல ஐடியா தானே கொடுக்குறேன். கிழிச்ச ஏண்டி அம்மாவை திட்டுற? ஏம்மா அடி வாங்க முடியலம்மா என்னால. ஏட்டி விடு, உங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், ஏதாச்சும் ஐடியா தருவாரு. மா ஏம்மா அப்பாவே அடி வாங்க விடுறான்? அவன் பொம்பளை இல்லைம்மா, பொம்பளை ரவுடிம்மா. சொன்னா புரிஞ்சுக்கோம்மா. பேச அடுக்க கிளம்பி போயிடுவான். ஏம்மா உயிரை எடுக்கிற இப்படி? ஏட்டி, நீ பேசுகிற பேச்சுக்கு நான் என்னமோ உன்ன சித்தார்த்த மேலே ஆசைப்பட்டு அவர் யாருக்கு விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினச்சேன். என்னமோ ரூமுக்குள்ள அவர் அடையிறதுக்காண்டி என்ன அலைக்கு வேணாலும் போவேன், கொன்றுவேன் அப்படி இப்படின்னு வீராப்பா பேசினேன். இப்போ என்னடி ஆச்சு உனக்கு? அந்த கதை முடிந்த கதை. ஏட்டி, அந்த விளக்கமத்தை எடுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, அந்த 4 முடி இல்லாம ஆக்கி புரியும் பார்த்துக்க. ஏமா என்னம்மா இப்போ உனக்கு பிரச்சனை? அவதான் அடிச்சு கொள்றான்னு பார்த்தா இங்க வந்து நீ அடிச்சு கொள்ற. ஏமா இதுக்கு பெத்த? அப்படி கொண்டு தொலைஞ்சிருக்க வேண்டியதானே. எதுக்கு இப்படி அடிச்சு கொள்றேனே? பின்னடி நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கா. ஆளு மூஞ்சி முகரையும் பாரு. நீ எல்லாம் எப்படிதான் எனக்கு பிள்ளைன்னு பிறந்தியோ? ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அவகிட்ட வாங்குவ. அப்ப தெரியும் நான் ஏன் அப்படி பேசுறேன் அப்படின்ட்டு. வந்து தொலை போவோம். வந்து தொலை. அழகாராச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு. அழகாரா என்ன என்ன வீட்டுக்கு போறேன்னு சொன்னல, கிளம்பிட்டேன். விடு. நீ கூப்பிட்டேன்னு சொன்னதுனால தான் உள்ளே வந்தேன். அதுவும் இல்லாமல் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன் தெரியும்ல. இப்படி பிடிச்சி வச்சுட்டு இருக்க. விடு, உன் மேலே கோவம். அப்படியா? என் மேலே கோவமடி தங்கம். ஏண்டி? அது அது நான் வரும்போது அந்த நித்தியாவை பிடிச்சிட்டு இருந்தேன்ல, அதான் கோவமாக தான் இருக்கேன். கோவமாக தான் வீட்டுக்கு போவேன். விடு, நான் போகிறேன். விட முடியாது. ஏன் 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 விட முடியாது? எதுக்கு விட முடியாது? நீ விட்டுதான் ஆகணும். விட முடியாதுடி தங்கம். உன்னால் என்னடி பண்ண முடியும்? நீ நீ என்ன ஒரு மாதிரியாவே பேசுகிற? அது மாமாக்கு நீ முழுசாக வேணுமா? அதான்.
பஞ்சில்லாம தீ இல்லாம பத்த வச்ச கள்ளி புத்திக்குள்ள கத்தி வீசி போவதென்ன தள்ளி பச்சைவாட தூப்புக்குள்ள பந்தி வைக்க பாடி உள்ள பால் பழங்கள் கூடக்குள்ள பத்தியமும் தேவையில்லை. என்ன 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 முழுசா வேணும்? என்ன வேணும்? அப்போது எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு தெரியாது அப்படி தானே? என்ன ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? விடு, நம்ம போகணும். மாமா நீ ரொம்ப திட்டிட்டியா? அதான் மாமாக்கு இப்போ என்னென்னமோ பண்ணணும்னு தோணுது. ரெடியா? அதுவும் இல்லாமல் நான் உன்னோட ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தானே நீயும் என்னோட ப்ராப்பர்ட்டி தான். நீ என்ன அடி என்ன வேணா பண்ணு போடான்னு சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி மாமா உனக்கு என்ன கொடுத்தாலும் நீங்களும் ஏற்றுக்கணும் தானே? அதானே நியாயம். கரெக்டா? என்ன ஏற்றுக்கணும் மாமா? நான் போகணும். அக்கா, அம்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏண்டி தங்கம் இவ்வளோ நேரம் அவ்வளோ வேகமாக பேசுன? இப்போ என்னாச்சு உனக்கு? அதுவும் இல்லாமல் சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன், அந்த பாட்டை வேற பாடிட்டியா? மாமாவால் எப்படி சும்மா இருக்க முடியும்? நேற்று உன்னை சும்மா விட்டதே பெரிய விஷயம். இப்போ இப்போ எங்கள் அம்மா கூட வீட்டில் இல்லை தெரியுமா? எங்கள் அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிருவோம். அத்தை மாமா மட்டும்தான் வீட்டில் இல்லை. ஆனால் அக்கா, மாமா, செல்வா மாமா, நிலா, நித்யாவோட அம்மா எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்க. உனக்கு தெரியும் தானே? அப்புறம் எப்படி? அதெல்லாம் யாரும் என் ரூம் பக்கம் வரமாட்டாங்க. நீ போட்ட போடுக்கு நித்யா சுத்தமாக வரமாட்டான். நித்யாவே வரலன்னா நித்யா அம்மா எப்படி வருவாங்க? அதுவும் இல்லாமல் என் அண்ணன் 2 பேரும் சுத்தமாக வரமாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன்ட்டு. எனக்கு அண்ணன் இல்லையா, அதனால் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்நேரம் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், யார் கூட இருக்கேன் அப்படின்ட்டு. யாரையும் வரவிட மாட்டாங்க. நிலாவும் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, அண்ணியும் வரமாட்டாங்க. ஸோ நம்ம ஃப்ரீ தான், ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஓகேவா? இல்லை, எனக்கு ஓகே இல்லை. நீ சொன்ன, நீ தானே அன்னைக்கு சொன்ன. என்னடி தங்க சொன்ன? சொல்லுங்க கேட்போம். மாமா மறந்துட்டேனே. என்ன இவன் மறந்துட்டானா? சொன்னதே சொல்லிட்டு இருக்கான். இவன் நித்யா கூட கூத்தடிச்சா அடிச்சிட்டு போட்டு நம்ம பாட்டுக்கு போயிருந்துருக்கணும் போலயே. தனியாக வர மாட்டிக்கிட்டான். சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம், வேற வழி. சொல்றி, மாமா கேட்குறேன்ல, என்ன சொன்ன? மாமாக்கு மறந்துடுச்சுடி, சொல்ல கேட்போம். அது வந்து அன்னைக்கே நம்ம சென்னையில் ரூம் எடுத்தங்க இருந்தோம் பார்த்தியா? அன்னைக்கு சொன்னியே, கட்டினவளாவே இருந்தாலும் அவள் விருப்பம் இல்லாமல் சுண்டு விரல் கூட அவன் மேலே படாது அப்படின்னு சொன்னல்லடா. மறந்துடுச்சா என்ன? மறக்கலதான், சொன்னேன்தான், ஞாபகமும் இருக்கு. சரி, இப்போ மாமா ஒன்று கேட்குறேன், நீ சொல்றியா? என்ன? எனக்கு உன்கிட்ட இருந்து ஏதாவது வேணும்னா அதை நீ மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா உன்கிட்ட தானே கேட்க முடியும். வேற யார்கிட்ட கேட்ப சொல்லு? அது வந்து உன்னால் கொடுக்க முடியல அப்படின்னா விடு, நான் அப்படியே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு உன் சம்மதம் முக்கியம். உன்கிட்ட இருந்து கிடைக்கிற சின்ன முத்தமாக இருந்தாலும் நீ சந்தோஷப்பட்டு ஓ விருப்பத்தோட முழு சம்மதத்தோடு கொடுக்குறதா இருந்தால் மட்டும்தான் எனக்கு வேணும். மற்றபடி எனக்கு இது வேண்டாம்ப்பா. நீயே தரமாட்டேன்னு சொன்னால் நான் எங்கே போவேன் சொல்லு? வேண்டாம், உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம், நீ எதுவும் தர வேண்டாம், நான் அப்படியே இருக்கேன். என்ன இப்போ என்ன ஆக போகுது? இவன் என்ன இப்படிலாம் பேசி லாக் பண்ணுறான்? இப்போ என்ன சொல்லன்னு தெரியலையே கடவுளே. ஆனால் இவன் மட்டும் கேடிதான், என்னமோ பிளான் பண்ணுறான். ஆனால் எப்படி அதுலேருந்து தப்பிக்கன்னு தான் தெரிய மாட்டேங்கி. இவனை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. ஆனாலும் பாவம் பார்த்தா நம்ம தான் ரோட்டில் நிற்கணும், அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. நம்மளை விட்டால் இவன் யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் மாட்டானா? அது ஒரு டவுட்டு தான். இவன் கேட்க மாட்டான் அப்படின்னா அது யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் இவன் சொல்கிறதும் கரெக்டு தான். நம்மக்கிட்டேருந்து கிடைக்கிற விஷயம் நம்ம கொடுத்தா தான் உண்டு. ஆனால் அதுக்கு கல்யாணம் ஆகணும்ல, அதை சொல்லி எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நமக்கு இன்னும் கல்யாணமே ஆகலைல்ல, தப்பாயிடும்ல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் உன்னோட பொருள் தானே, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் அதிலெல்லாம் தடையை போட மாட்டேன். ஓகேவா? இப்போ நான் போட்டால் நான் வேறு வீட்டுக்கு போகணும், எங்கள் அம்மா வேறு வர சொல்லிகிட்டே இருக்காவளா, அக்கா வேறு சொன்னாங்க. ப்ளீஸ் நான் போகிறேனே. அப்போது இன்னும் கல்யாணம் ஆகலை, அது மட்டும்தான் பிரச்சனை. மற்றபடி உனக்கு ஓகே தான் என்ன?
ஓகே தான் நினைக்கிறேன். அப்போது இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாவா? உனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா இல்லை காலையிலேயே ஏதாச்சும் போட்டுட்டு வந்துட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்க நீ? எனக்கு ஒன்றுமே புரியல. என்னமோ என்னை வச்சு காமெடி தான் பண்ணிட்டு இருக்க. விட, நான் போகிறேன். நீ சொல்லடி, உனக்கு ஓகேவா இப்போ தாலி கட்டினா? அது எப்படி? ஒரு நிமிஷம். ஆசை வச்ச பொம்பளைக்கு 2 நாள் தூக்கம் இல்ல, மீச வச்சு அம்பளைக்கு மெத்த வாங்க நிரப்பில்ல. கொலகாரி என்ன இது? ஒரு நிமிஷம் இரு, அவ்வளோதானே. அதுக்கப்புறம் நீயே பாரு என்னன்ட்டு. உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன் நெஞ்சு. நல்லா இருக்கா? எஸ்ஏ சித்தார்த் அக்ஷராவா? அப்புறம் என்ன, வேற ஏதாவது இருக்கா என்ன இதுக்கு அர்த்தம்? அப்புறம் நீ தப்பாக சொல்லிட்ட. சித்தார்த் அக்ஷரா கிடையாது, அப்புறம் சித்தார்த் லவ் அக்ஷரா. நடுவில் இருக்க ஹார்ட்டை யார் சொல்லுவா? உங்கள் அப்பாவா சொல்லுவார்? ஆனால் இப்போ எதுக்கு இது? நேற்று ஒரு கனவு வந்துச்சு பார்த்தியா? அதுலேருந்து உன்னை எவ்வளோ தான் வெளியே கொண்டு வர ட்ரை பண்ணாலும் ஒன்றால் வெளியே வர முடியாது. ஏன்னா நீ அதை தான் நினச்சிட்ருப்ப. அப்புறம் தான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. எதுக்கு பேசாமல் கல்யாணமே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன். கல்யாணமா? இது செயின் தானே, இது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா அர்த்தம்? அதுவும் இல்லாமல் இதை எப்போ போய் நீ வாங்கின? இங்கே பாரு, இது செயின் அப்படின்னு இன்னொரு தடவை உன் வாயிலிருந்து வரக்கூடாது, ஓகேவா? இல்லை, ஆனால் என்ன உனக்கு தெரியாதா என்ன? இப்போல்லாம் கல்யாணத்தில் தாலிக்கு பதிலாக இனிஷியல் வச்சு தான் செஞ்சு போட்டுக்கிறாங்க. தங்கத்துலேயே தான் 3 முடிச்சுலாம் பழைய காலம். கழுத்தில் அப்படியே தான் மாட்டிக்கிறாங்க தாலினா, தெரியுமா? அப்போது நான் உனக்கு பொண்டாட்டியா? ஆமாடி தங்கம். இப்போ நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு போகலாம், சரிங்களா? அப்படியா? ஆமாம். எனக்கு எப்போல்லாம் என் பொண்டாட்டியை பார்க்கணுன்னு தோணுதோ அப்போல்லாம் நான் வந்து பார்த்துக்குவேண்ணா. அப்புறம் எப்போ பாரு என் பின்னாடி தானே தெரியுவேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நான் பார்த்துக்கிறேன், சரிங்களா? ஒரு கஷ்டமும், அதாவது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ உன் வீட்டிலேருந்து என் கூட வந்த அப்படின்ட்டா நீ உன் வீட்டிலேருந்து வர சந்தோஷத்தை விட இங்கேருந்து போகிற போது இருக்கிற சந்தோஷம் தான் அதிகமாக இருக்கணும். அதனால தான் நீ எப்படியும் அந்த கனவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் போவ, எனக்கு தெரியும். அதான் போய் மாமா காலையிலே இந்த செயின் வாங்கிட்டு வந்துட்டேன். சாரி, செயின் இல்லை, என் பொண்டாட்டி கழுத்தில் இருக்கிறதுனால இது தாலின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? நீங்கள் தைரியமாக அதை வெளியில் போட்டுட்டும் தெரியலாம். ஒன்றும் மறைச்சி வைக்கணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் இஷ்டம். என்ன பண்ணணுமோ ஜாலியாக இருங்க. ஆனால் ஏன் சும்மா கஷ்டப்படுறத இந்த சித்தார்த்தால் பார்க்க முடியாது. அப்போது ஊரறிய எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? அப்போ தானே நம்ம 2 பேரும் சந்தோஷமாக ஒரே வீட்டில் ஒரே ரூமில் இருக்க முடியும். இப்போ கூட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒரே ரூமில் ஒன்றா தான் இருக்கோம். ஏதாச்சும் கிடைக்குமா? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ ஏன் ஒரு கொஸ்டின் உருவாக்கி என்ன பதில் சொல்ல வச்சிட்ருக்க? கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிக்குவேன். இது உன் மன திருப்திக்கு. நான் உன் புருஷன்தான், நீ என் பொண்டாட்டி தான் அப்படின்னு நீ ஆழமாக நம்பணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இது. ஆனால் சொல்கிறேன் கேட்டுக்கோ, இது நம்ம கல்யாணம் முடிஞ்சது அர்த்தம்தான். இதுவும் தாலி தான். இது என்றைக்கும் உன் கழுத்துலேருந்து, அதை நான் சொல்லக்கூடாது தான். இது உன் கழுத்தில் இல்லை அப்படின்னா நான் உயிரோடு இல்லைன்னு தான் அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாரும் சம்மதத்தோடையும், சரியா? காஞ்சி பட்டு ஒண்ணு நான் கொடுப்பேனே. ஆ ஓ காலம் எல்லாம் உன்னை நான் சுமப்பேனே. சரி, கல்யாணம் ஆயிட்டு இப்போ மாமாவுக்கு வேணுங்கிறது கிடைக்குமா? போமாம்மா, உனக்கு எப்போ பாரு விளையாட்டு தான். நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, வீட்டுக்கு போயிட்டு வரேன். இன்னொரு நாள் பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எனக்கு வேணுங்கிறது எப்போ கேட்டாலும் உன்கிட்ட பெர்மிஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ சந்தோஷமாக இருக்கியா? அதுதான் முக்கியம். நீ சந்தோஷமாக வீட்டுக்கு போ. நான் வேணா கொண்டு வந்து விடவா, இல்லை எப்படி போகிறதா ஐடியா? இல்லை, நானே போய்க்கிறேன், நீ எங்கே இரு. ஏண்டாம்மா, மாமா வர வேண்டாமா? இல்லை, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நீங்கள் இப்போ தானே வெளியே போயிட்டு வந்தீங்க, நீங்கள் இருங்க, நான் வீட்டுக்கு போய்க்கிறேன். பாரு, மரியாதையெல்லாம் வருதே. அதை அப்படி தான். சரிடி தங்கம், சாப்பிட்டு இல்லைன்னா சாப்பிட்டு அப்புறம் கிளம்பு, ஓகேவா? ம், சரி. இப்போ எதுக்கு இந்த கிறுக்கி இப்படி உட்காந்துருக்குன்னு தெரியலையே. நம்மளே பார்த்துட்ருக்கா, கண்ணில் வேற கடல் ஓடுது. அப்போ மனசுக்குள்ள ஏதோ பெருசாக வச்சிருக்கா, அது மட்டும் தெரியுது. அது என்னன்னாவது சொல்லலாம்ல, இப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஓய்,
கூப்பிடுறதாவது இவளுக்கு காது கேட்குதா பாரு. நிலா உன்னதான் கேட்குதா? ம் கேட்குது. எதுக்கு நீ இப்படி உட்காந்துருக்க? ஏன் உங்களுக்கு தெரியாதா? என்னன்னு சொன்னாதானமா தெரியும். என்ன? நான் எங்கள் பாட்டி கூட இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. எங்கள் அம்மா பாசம் கூட எனக்கு கிடைச்சது கிடையாது. சரி இப்போ அதுக்கு என்ன? இல்லை மாமாவே சரின்னு சொல்லி தான் நம்மளை கூப்பிட்றாங்க. போயிட்டு வந்துடலாமே. எனக்கும் அவங்க கூட இருக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் போனதே கிடையாது. ஏன்னா எனக்கு அவங்கன்னா ரொம்ப பயம். இப்போ எந்த தைரியத்தில் நீ போறேன்ற? இப்போவும் அவர் அங்கே தானே இருக்காரு. நீங்கள் என் கூட இருக்கிற தைரியத்தில் தான். என்னை எப்போவும் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எந்த பிரச்சனையிலையும் என் கூடவே நிற்பீங்க அப்படின்ற தைரியத்தில் தான். யாரை பார்த்தும் எனக்கு பயம் இல்லை, சுத்தமாக இல்லை. நீங்கள் இருக்கீங்கன்ற தைரியம் எனக்கும் இருக்குது. வங்க கடல் ஆழம் என்ன வல்லவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே. சரி அப்போ ஓகே, நீ வேணா கிளம்பு. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. நான் வேணா உன்னை கொண்டு போய் விட்டுட்டு வரேன். திரும்ப நீ வரும்போது கால் பண்ணு. நான் வேணா வந்து கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கு இடையில ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ண, நான் வந்துடுறேன். ஓகேவா? இல்லை பாட்டி உங்களையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. ஏதோ விருந்தாமே, நான் மட்டும் தனியாக வரக்கூடாதான், நீங்களும் வரணுமா? நிலா உனக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாம் புரியும். நான் ஒன்றும் குழந்தை இல்லைங்க. எனக்கும் எல்லாம் தெரியும். என் மாமா ஏதாச்சும் சொல்லிடுவாங்கன்னு தானே நீங்கள் சங்கடப்படுறீங்க. ஆமாம் நிலா, முன்னாடினா அவர் யாரோ தான் எனக்கு. ஆனால் இப்போ உன்னோட மாமா இல்லையா, ரிலேட்டிவ் வேற. எப்படி ஏதாச்சும் பிரச்சனைனா சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் பிரச்சனையா? வேற ஒன்றும் இல்லைல்ல? இதுவே பெரிய பிரச்சனை தானம்மா. இதுக்கு மேலே என்ன பிரச்சனை வேணும்? அவர் திருந்திட்டாருன்னு சொல்கிறத நீ வேணா நம்ப, நாளை நம்பலாம். ஏன்னா சொத்துக்காக அவர் பண்ணி வைக்கிற இந்த கல்யாணத்தில் அவரோட பையனுக்கும் விருப்பம் இல்லை, உனக்கும் விருப்பம் இல்லை. அப்படி இருந்தும் அவருக்கு அந்த கல்யாணம் நடக்கணும். ஏன்னா அவருக்கு தேவையானது சொத்து தான். தான் பையனையே போட்டா நினைக்காதவர் எப்படி திருந்திருப்பாருன்னு நீ நினைக்கிற? அவர் திருந்திட்டாருன்னு சொன்னதை நான் நம்பிடுவேனா? எப்படின்னு இல்லை நான் வருவேன் சொல்லு. எப்படி வர சொல்கிற? நம்ம வர்றதே ஏதாவது பிளானாக வச்சுருந்தா அப்புறம் உனக்கு ஏதாவது கஷ்டம்னா என்னால் தாங்கிக்க முடியாது. பார்த்துக்க. பரவாயில்ல, அவர் திருந்தினாலும் சரி திருந்தலைனாலும் சரி என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயே விட்டுறீங்களா? இவன் என்ன திடீர்னு இப்படி சொல்கிறான்? ஏன் எதுக்கு இப்படி கேட்டுட்டு இருக்கான்? என்னாச்சு உனக்கு? யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா? இல்லை யாரும் ஒன்றும் சொல்லலை. என்னை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க. அங்கேருந்து சுச்சுவேஷன் என்ன பண்ணணும்னு தெரில, அதனால தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. என்னை பிடிச்ச ஒன்றும் நீங்கள் கல்யாணம் பண்ணல, அதனால தான். எதுக்கு கஷ்டப்பட்டு என்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும்? கூட்டிகிட்டு போய் என்ன என் பாட்டி கூட விட்டுருங்க. நான் ஏதாவது சமாளிக்க முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி சமாளிக்க முடியலன்னா நான் எப்படியோ போகிறேன். நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேணாம் எனக்காண்டி. நீ என்ன பேசிட்டு இருக்க? கீருக்கு ஏதாச்சும் பிடிச்சிருக்கா உனக்கு? அந்த ஆளுக்கிட்ட போய் கூட்டிட்டு போய் விட சொல்ற உன்ன? அதுவும் விட்டுட்டு வர சொல்ற? அறிவில்லை உனக்கு? ஏதோ 2 நாள் இருந்தா இருந்துட்டு போ. ஏதாச்சும் பிரச்சனைனா கால் பண்ணுவோம், சமாளிச்சுக்கலான்னு பார்த்தா என்னமோ அங்கேயே இருக்க போற மாதிரி இங்கே திரும்பி வரவே மாட்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கேன். ஆமாம், இனிமேல் நான் அங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இங்கே இருக்க இஷ்டம் இல்லை, பிடிக்கவும் இல்லை. நான் போகிறேன். நான் படிக்கவும் எனக்கு விருப்பம் இல்லை. எதுவுமே எனக்கு வேண்டாம். என்னை கூட்டிகிட்டு போய் அங்கேயே விட்டுருங்களேன். இப்போ என்ன பிரச்சனை இல்லை உனக்கு? உங்கள் பாட்டி ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையே. என் முன்னாடி தானே பேசினேன். அப்புறம் என்ன, எதுக்கு திடீர்னு அங்கே போனோம்? என்ன இங்கே ஏதாவது யாராவது சொன்னாங்களா? சொல்லு, வாயை திறந்து. நான் தான் சொல்கிறேன்ல, யாரும் என்ன எதுவும் சொல்லலை. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. இப்போ திடீர்னு உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு இப்படி உயிர் எடுத்துட்டு இருக்க? கடுப்பாக இருக்கு. இங்கேருந்து எதுக்கு இப்போ போகணும்னு நினைக்கிற? இங்கே இருக்கிறத விட அந்த கிறுக்கங்கிட்ட போய் இருக்கிறது தான் உனக்கு சந்தோஷமோ? ஆமாம், சந்தோஷம்தான். அங்கே இருக்கிறது சந்தோஷம்தான். ஏன்னா அங்கே என் மாமா பையன், என் அத்தை, என் பாட்டி எல்லாரும் எனக்கு சொந்தமானவங்க, எனக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு நான் நினச்சிக்குவேன். அவங்க நினைக்கலனாலும் எனக்கு தோணும். ஆனால் அப்படி தோணுச்சு அப்படின்னா நீ அவனையே கட்டிக்கிட்டு அங்கனே இருந்திருக்கலாம்ல. அப்படி எதுக்கடி நான் வரும்போது அழுந்து வடிஞ்சுக்கிட்டு வேமா வந்து கட்டி பிடிச்சேன்? எதுக்கு சொல்லு. கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை அப்படின்னு தானே கட்டி பிடிச்ச? அழுதுட்டு மூஞ்சியை பார்க்கணுமே அப்படின்னு நான் வரவும் சிரிச்சேன். இப்போ என்ன உனக்கு இங்கேருந்து போனோம் சொல்லு. அப்போ பிடிச்சிச்சு, இப்போ பிடிக்கலையா? ஆமாங்க, அப்போ பிடிச்சிச்சு, இப்போவும் பிடிச்சிருக்கு. எப்போவும் எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லைல்ல. ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ எப்படி கலட்டி விடுறதுன்னு தெரியல அப்படின்னு தானே முழிச்சிட்ருக்கீங்க. சொல்லுங்கங்க, அப்படி தானே உங்களுக்கு என்னை காப்பாற்றணுன்றதுக்காண்டி தானே அப்படி பண்ணீங்க? சொல்லுங்கள். என் மேலே லவ் கிடையாது, பாசம் கிடையாது, அக்கறை கிடையாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷன், அதனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ முழிச்சிட்ருக்கீங்க. ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோம்? அதான் சொன்னீங்களே, உங்கள் வாயிலேருந்து வந்துச்சு, ஏன்டா கூட்டிகிட்டு வந்தோன்னே தெரியல அப்படின்ட்டு.
புரியுது. எல்லாமே எனக்கு புரிஞ்சதுனால தான் என் பாட்டிக்கு நீ கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கே தோணுது, நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா ஓகே, நீங்கள் என்னை பொண்டாட்டியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்காக என் கூட வந்திருந்துருப்பீங்க என்ன ஆனாலும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் வர்றதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் என்ன பொண்டாட்டி ஏற்றுக்கல அப்படின்னு தானே அர்த்தம். நான் ஏதோ சிரிச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறீங்க. நான் ஒன்றும் விளையாட்டு குழந்தை இல்லைங்க. என் மனசுலேயும் ஆசை இருக்கும், நம்ம புருஷன் நம்மக்கிட்ட ஆசையாக பேச மாட்டார் அப்படின்ட்டு. கஷ்டமாக இருக்குங்க. நான் சொல்கிறேன்ல, யாரும் என்ன எதுவும் சொல்லலை, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல. முடியாத பார்வை நீ வீச வேண்டும். சொல்லுங்க வாயை திறந்து. அட்லீஸ்ட் உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா இப்போ உண்மைக்கு நான் கிளம்ப தான் போகிறேன் என் பாட்டி வீட்டுக்கு. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் செத்தா நான் அங்கேயே சாப்பிட்றேன், உங்களுக்கு என்ன, நான் போகிறேன் அவ்வளோதான். என்னை கூட்டிகிட்டு போய் விட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கிளம்பி போடின்னு சொன்னாலும் சரி, நான் கிளம்பி போகிறேன் அவ்வளோதான். அதுக்குன்னு உங்களை கஷ்டப்படுத்திட்டு போகிறேன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். நான் போகிறேன் அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. ஏங்க என்ன பண்ணுறீங்க? என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பாக சொல்லிட்டேனா? ஆமாம், நீ சொன்ன எல்லாமே தப்பு தாண்டி. யார் சொன்னா எனக்கு ஒன்றும் பிடிக்காதுன்ட்டு? எனக்கு பிடிச்சதுனால தாண்டி கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அடங்கொப்புறானே, ஏதாவது வேணும்னா தான் வாங்கி தரீங்க, மற்றபடி என்கிட்ட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்களே. அப்புறம் நான் எப்படி எடுத்துக்கிறது இதை? சாரி நிலா, ப்ளீஸ். ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத, என்னால் அதை தாங்கவே முடியாது. உனக்கு என்ன இப்போ? உன் பாட்டி வீட்டுக்கு தானே கூட்டிகிட்டு போனோம். நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். நீ எத்தனை நாள் இருக்கணுமோ இரு. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்லி எங்கள் அம்மாக்கிட்ட பேச சொல்கிறேன். நானும் வந்து உன் கூடவே இருக்கேன். நீ கிளம்பி வரும்போது நானும் வந்துடுறேன். ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத. எனக்கு ஒன்றும் பிடிக்கும் நிலா, ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னை மாற்றிக்கிறேன். ப்ளீஸ் டி, என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத. அட கடவுளே, மனசை இம்பிட்டாச வச்சிருக்காரு. ஆனால் சொல்ல வேண்டியதானே? அதுலேயும் வீராப்பு, எல்லாம் ஈகோ தடுக்குது. என்ன இவ்வளோ எதுக்கு இவருக்கலாம்? நம்ம இவரை விட்டு போயிருவோம்டா, இப்படி பயப்படுறாரு. இவருக்கு தெரியல போறேன் நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்ட்டு. இவரே போச்சனாலும் நான் போக மாட்டேன். சரி நிலா, இவரோட வீக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இனி நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மாட்டினீங்க போங்க. சரி விடுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டனாலும் தாங்க முடியாது. நீங்கள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா, விடுங்க. உங்களுக்காக நான் எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா, அதனால் என்னை தூக்கி பெட்டில் படுக்க வைங்க, அப்போ நம்புகிறேன். நான் உன்னை தூக்கணுமா? அப்புறம் உங்கள் ஆயாவா வரும், தூக்க முடியுமா முடியாதா? இல்லாட்டி விடுங்க, நான் போகிறேன். இல்லை, நான் தூக்குறேன். ஆனாலும் இந்த தானே இருக்கு பெட்டு, எந்திரிச்சு உட்காந்தா நீங்கள் படுத்துடலாம். இதெல்லாம் ஓவர் இல்லையா நிலா? ஓவர் தான். எனக்கு இதானே வேணும். நீங்களா ஒன்றும் பண்ண மாட்டீங்க. இப்படி நானாக பண்ண வச்சுக்கிட்டா தான் உண்டு. எங்கே நான் தான் இனிமேல் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரொமான்டிக் பயம் வெளியே கொண்டு வர போகிறேன். அழகாராச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு. அடக்கலகாரா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? நீங்கள் தூக்குறீங்களா இல்லை எப்படி வசதி? சரி ஓகே, தூக்குறேன். அது வேற ஆப்ஷனே இல்லைல்ல. ஓகேன்னு தானே சொல்லணும், வேற ஏதாவது தான் சொல்லி பாருங்க. பார்த்து கொஞ்சம் வெயிட்டாக தான் இருப்பேன், கீழே போட்டுறாதீங்க. அப்படியே பத்திரமா கொண்டு போய் பெட்டில் படுக்க வச்சுருங்க, நான் தூங்கிக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் தூங்குற வரைக்கும் என் பக்கத்தில் தான் இருக்கணும், எங்கேயும் போகக்கூடாது சொல்லிட்டேன். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? கீழே இறக்கி விட மனசு இல்லையா? இல்லை எப்படி வசதி சொல்லுங்களேன் கேட்போம். இல்லை, கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கா, ஆனாலும் அழகா இருக்கா. சரி கீழே போட்டுறாதீங்க, பெட்டில் படுக்க வச்சுருங்க. கீழெல்லாம் போட மாட்டேன், பயப்படாத. ஹலோ, அம்மா சொல்லுங்க. சத்யா என்ன பண்ணிட்டு இருக்கா? தங்கச்சி என்னம்மா பண்றா? அவ கிளம்பிட்டா, வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா. சாப்பிட்டியம்மா? மாப்பிள்ளை என்ன பண்றாவா? சாப்பிட்டாவளா? சாப்பிட்டம்மா, அவரும் சாப்பிட்டாரு. சரிம்மா, பார்த்து இருக்கணும். என்னம்மா? சரிம்மா, நான் பார்த்துக்கிறேன். மாப்பிள்ளை உங்ககிட்ட நல்லா பேசுறாவளா? எதுனாலும் அவர்கிட்ட சொல்லுமா. சரிம்மா, எதுனாலும் உன் மாப்பிள்ளைகிட்டே சொல்றேன், சரியா? அப்பா, சித்தப்பா, சித்தியெல்லாம் என்ன பண்றாவா? இந்த இருக்காங்க, உன் சித்திட்ட கொடுக்குறேன், பேசு. சரிம்மா, கொடுங்க. ஹலோ சத்யா, என்னம்மா பண்ற? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம்டா.
நீயும் அவளும் இல்லாதத ஒரே குறை, உன்னை கூப்பிட முடியாது பார்த்துக்க. அதனால தான் அவளை காலையிலேயே போன் அடிச்சு வர சொன்னேன். நீ எதுவும் நினச்சிக்காத. தெரியும் சித்தி, நீங்கள் என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாடா தங்கம், நீ இல்லைன்னா வீடு வீடாகவே இருக்காதே. அவளாவது காலேஜ் போயிடுவா, நீ எப்போ எங்களோடய இருப்பியா? அதான் ஒரு மாதிரி இருக்கு பார்த்துக்க. அப்போது நான் வேணா கிளம்பி வரட்டுமா? ஐயோ, அப்படிலாம் செய்யக்கூடாது டி தங்கம். கல்யாணம் ஆகி 4 நாள் கூட முழுசாவல, அதுக்குள்ளேயே வீட்டுக்கு வரேன்ற. நீ அங்கேயே இரு. மாப்பிள்ளை என்ன நினைப்பாவா? சித்தி அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க, அவங்களும் வீட்டில் தான் இருக்காங்க, அவங்களையும் கூட்டிகிட்டு வரேன். இல்லைடா இருங்க, உங்கள் 2 பேர்த்தையும் இன்னும் மறு வீட்டு கூப்பிடல. எப்படி 7வது நாள் அம்மாவும் நானும் வரோம் கூப்பிட, அப்போ வாங்க. இப்போ அங்கேயே இரு, சரியாடா? 7வது நாளா? அப்போ இன்னும் 3 நாள் கிட்ட இருக்கா? ஆமாடாம்மா. சரி சத்யா. சித்தி அவர் வந்துட்டார் போல, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரிம்மா, நீ மாப்பிள்ளைய பாரு, நான் வைக்கிறேன். சரிங்க சித்தி. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே ஒரு போதும். ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, என் பொண்டாட்டியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். என்ன விளையாடுறீங்களா? ஏண்டி உன்கிட்ட விளையாடாமா வேற யார்கிட்ட விளையாட போறேன்? ஏங்க எல்லாரும் வீட்டில் தான் இருக்காவ, நீங்களாடி கிச்சன்ல வந்து இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறீங்க, விடுங்க. ஏண்டி நீ தான் ரூம் பக்கமே வர மாட்டேங்கிறீடி. எவ்வளோ நேரம்? இன்னைக்கு தான் லீவு, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு தெரியும். ஆனாலும் ரூம் பக்கம் எட்டியே பார்க்க மாட்டேங்கிற. ஏங்க கொஞ்சம் வேலை இருந்துச்சா, இப்போ தான் முடித்தேன். இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு சரி உங்களுக்கு டீ ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்கலான்னு தான் வரலான்னு நினச்சேன். அதுக்குள்ளே எங்கள் அம்மா கால் பண்ணிட்டாங்க. இப்போ பேசிட்டு இப்போ தான் நீங்கள் வரும்போது தான் கட் பண்ணுறேன். சரி இருக்கட்டும், அதுக்குன்னு இப்படியா கிச்சனே கத்தின்னு கிடக்கேன். காலையில் என்னடானா 5 மணிக்கெல்லாம் கீழே வந்துடுற. இப்போ காலையில் வந்தவ இன்னும் ரூமுக்கு வரலையேம்மா. ஏன்? நான் இருக்கேன்னு பயமா? எனக்கு என்னங்க பயம்? அது உங்களை பார்த்து எதுக்கு பயப்படணும்? அதானே, ஏன் பொண்டாட்டிக்கு பயம் இருக்குமா? அவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதே. சரி என்ன இவ்வளோ தூரம் கிச்சன் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஏதாச்சும் வேணுமா? ஏதாச்சும் செஞ்சு தரட்டுமா, இல்லை டீ போடணுமா? இல்லை வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க, நான் பண்ணித்தரேன். கண்டிப்பாக தருவியா? கண்டிப்பாக தருவேங்க. பேச்சு மாறக்கூடாது. ஏங்க நான் தான் நீங்கள் கேட்குறதெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்கிறேன்ல, எல்லாமே நல்லா செய்வேங்க. எங்கள் அம்மா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவ. நான் சூப்பராக செய்வேன் பார்த்துக்கோங்க. தின்னு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா நிறையா பண்ணித்தரேன், எல்லாரும் சாப்பிடட்டும். ஓ, அப்போ என்ன வச்சு தான் டேஸ்ட்டா? ஏங்க நான் நல்லா சமைப்பேன். சாப்பிட்டீங்களே காலையில் 2 நாளாக நான் தான் சமைச்சிட்ருக்கேன். அப்புறமும் என்ன இப்படி சொல்கிறீங்க? அப்போ சாப்பாடு நல்லா இல்லையா? ஏதோ நான் கஷ்டப்படுவேன்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க போல. என்ன? ஆமாம் ஆமாம், நீ கஷ்டப்படுவேன்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏங்க என்ன பண்ணுறீங்க? விடுங்க. நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் ஏங்க என்னங்க நீங்கள் பாடகு தூக்கி இதில் உட்கார வச்சிருக்கீங்க? யாராவது வந்தால் என்ன ஆகுறது? உங்கள் தம்பிங்களும் இங்கே தான் இருக்காங்க, நிலாவும் இருக்கா, அந்த அந்த சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, நித்யாவோட அம்மா, அவங்களும் இருக்காங்க, நித்யாவும் இருக்கா. யாராச்சும் கிச்சன் பக்கம் வந்தாங்கன்னா என் மானமே போயிடும். ஏங்க இப்படி பண்ணுறீங்க? இறக்கி விடுங்க. ஏ சத்யா, நான் இருக்கலடி, அப்புறம் எதுக்கு உன் மானம் போகுது? நான் இருக்கும்போது விட்டுருவேன்னா என்ன? நீ ஏன் டென்ஷன் ஆகுற சத்யா? ஏங்க இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளோதான் ஆகாது, இறக்கி விடுங்கங்க, யாராவது வரப்போகிறாங்க. சத்யா என்ன சத்யா, நீ ரூம் பக்கமும் வர மாட்டேங்கிற. சரி நம்மளே வந்து இவளை பார்ப்போம்னு பார்த்தா இங்கேயும் வந்து ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிற சத்யா. சரி அப்போ டீ போடுங்க, நான் உட்காந்துருக்கேன் இப்படியே. நீங்கள் டீ போட்டுறீங்களா? எனக்கு டீயெல்லாம் போட தெரியாதுமா. ஏன் போட தெரியாது? எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தான், எல்லாமே அவங்களே பார்த்துக்குவாங்க. எங்களுக்கு கிச்சன் பக்கம் கூட விட்டது கிடையாது. இப்போ தான் நானே கிச்சன் பக்கமே வரேன். அப்படியா? சரி இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு ரொம்ப தலைவலிக்குது, இப்போ டீ குடிச்சே ஆகணுமே, என்ன பண்ணுறது? ஏய் சத்யா, தலைவலிக்கு தான். ஏன் சொல்லவே இல்லை சத்யா? அசால்ட்டாக சொல்லிட்டு இருக்க. வா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருவோம். நான் என்ன கேட்டேனோ அதை மட்டும் பண்ணால் போதும். என்ன? இப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு ரொம்ப தலைவலி, டீ குடித்தாதான் தலைவலி சரியாகும். உங்ககிட்ட நான் டீ கேட்டேன், போட்டு தரீங்களா? ரொம்ப தலைவலி, டீ குடிச்சா தான் சரியாகும், அப்படி தானே சத்யா? ஆமாம், நீங்கள் டீ போட்டு தரணும், அப்போ தான் தலைவலி சரியாகும். என்ன பண்ண போகிறீங்கன்னு நானும் பார்க்குறேன். என்னங்க இப்போ தலைவலி சரியாயிடுச்சா? ஒரு டீ நான் 2 டீ கொடுத்துருக்கேன், ஓகேவா உங்களுக்கு? கேடி. சேச்சா, நீங்கள் கேட்டீங்க நான் கொடுத்தேன், நானெல்லாம் கொடுக்கலங்க. தப்பு உங்கள் மேலே தான். சரி விடுங்க. சரி உங்களுக்கு என்ன வேணும்? டீ வேணுமா சொல்லுங்கள், நான் போட்டு தரேன். உங்களை மாதிரிலாம் ஏமாற்ற மாட்டேன். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம், உனக்கு தான் வேலை முடிஞ்சிடுச்சுல, வா போகலாம். யார் சொன்ன வேலை முடிஞ்சிருச்சுன்னு? ஏங்க
உங்கள் தம்பி இன்னைக்கும் வரல சாப்பிட. 2 நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன். அவர் இஷ்டத்துக்கு வராரு. காலையில் போனார்ல, இன்னும் சாப்பிடல. இவ்வளோ நேரம் வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுறது? அதான் வரட்டும் அப்படின்ட்டுங்கன்னே நிற்கிறேன். இந்த பக்கத்து தானே கிராஸ் பண்ணி போகணும், அப்போ பார்த்துக்கிறேன். ஹே லூஸு, அவன் உன் தங்கச்சி ஊருக்கு போனா பாரு, அதுக்கு முன்னாடியே வந்துட்டான் தெரியுமா? முன்னாடியே வந்துட்டாரா? நான் பார்க்கவே இல்லை. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் உன் தங்கச்சி அவனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டா. அப்படியா? அதானே பார்த்தேன். இந்த பிள்ளை என்னடா அவர் வெளியே போயிருக்காரே, எப்படி சொல்லாமல் போவா எப்படின்னு யோசித்தேன். எங்கேயோ இடிச்சிச்சே அப்படின்னு நினச்சேன். அதான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுது. எல்லாரும் பார்த்தீங்களா என்னை ஏமாத்துறாங்க. அப்படிலாம் இல்லட தங்கம், நீ ரொம்ப வெகுலியா இருக்கியா, உன்னை யாரும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லடி தங்கம். சரி, இப்போ அவர் சாப்பிட வரணும்ல, கூப்பிட்டு வரவா? அதெல்லாம் அவன் நேரத்துக்கு கீழே வந்துட்டு தான் இருப்பான். சரி, அப்போ விடுங்க, நான் தோசை ஊற்றுறேன், சாப்பிட்டு போட்டோம். சத்யா, என் தம்பிக்கு நீ அப்புறமா தோசை ஊற்றி கொடு, எனக்கு வேணுங்கிறது கூட நான் போகிறேன். என்ன வேணும்? ஏன் உனக்கு தெரியாதா? அடி வாங்கிடுவீங்க சொல்லிட்டேன். நீங்கள் போங்க, நான் வரேன் ரூமுக்கு. வரணும். ஏங்க நீங்கள் போங்க, நான் வரேன். சரி.